இன்னமல் ஆமாலும் பின்னியாத், அல்லாவிடத்திலே அமல்களுக்குண்டான கூலிகள் கிடைப்பதெல்லாம் நாம் வைக்கக்கூடிய நியத்தை பொறுத்துதான். ஒரு மூமினுடைய முக்கியம் அவருடைய எண்ணம் தான் என்பதை நமக்கு பதிவு செய்திருப்பார்கள். அறிஞர் அபுல் காசிமுல் ஜுனைதி ரஹமத்துல்லாஹி அலை இருக்கிறார்களே, ஒரு நாள் ஜும்மா தொலை வந்திருந்தான். ஜும்மா தொழுகையில முதல்ல வந்துட்டாங்க. அவங்க வரும்போது பள்ளிவாசல்ல யாருமே இல்லை, அவங்கதான் ஆளு. அவங்க தொழு வந்த பிறகு அவங்க நினைச்சாங்க நாம தான் ஆளா வந்திருக்கிறோம். பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸுக்கு முதல்ல யார் ஜும்மா போடுறாங்களோ அவங்களுக்கு ஒட்டக நன்மை கிடைக்கும். சரி, நம்ம ஒட்டக நன்மையை நம்ம என்ன செய்யிட்டோம், நன்மையை இன்னைக்கு பெற்றுட்டோம். சந்தோஷமா இருக்கும்போது ஒரு அசிரீர் சப்தம் கேட்டது. அபுல் காசிம் அவர்களே, நீங்க லேட்டு தான், உங்களுக்கு முந்தி அந்த முதலிடத்தை வேறொருவர் தட்டி சென்று விட்டார் என்று சப்தம் கேட்டது. இதடா, நாம வந்த நேரத்துல யாருமே இல்லையே, சரி அடுத்த வாரமாவது நம்ம இதை விட கொஞ்சம் சீக்கிரம் வருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, முதல் வாரம் வந்த நேரத்தை விட கொஞ்சம் சீக்கிரம் வந்தா. அப்பொழுதும் ஒரு சத்தம் கேட்டது, அபுல் காசிம் அவர்களே, இன்றும் நீங்கள் 2வது இடம்தான், உங்களுக்கு முன்னால் முதலிடத்தை இன்னொருவர் பிடித்து விட்டார், அவருக்குத்தான் ஒட்டக நன்மை என்று கேட்டது. என்னடா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க, 2வது அடுத்த வாரம் அதை விட முந்தி நேரம் வந்தான். கடைசியில சுபு ஜமாத்துக்கே வந்துட்டா. ஜும்மா தொழுகைக்கு சுபுவுக்கே வந்துட்டாங்க. ஆனா அன்றும் இன்றும் உங்களுக்கு 2வது இடம் தான், முதலிடம் வேறொருக்கு என்று சொன்னவுடன் இவங்க திரும்ப கேட்டாங்க, அந்த முதலிடத்தை பெற்றவர் யார்? நான் சுபுவுக்கே வந்துட்டானே, எனக்கு முந்தி யாரும் வந்திருக்க முடியாது என்று கேட்ட பொழுது, அதாவது இன்று ஜும்மா தொழுது யார் கடைசியாக பள்ளியாசை விட்டு போறாரோ அவர் தான் முதலிடத்தை பெற்றவர் என்று சொல்லப்பட்டது. அவங்க பள்ளியாசல் தொழு முடிச்சுட்டு கடைசியாக அசர் நேரத்துல ஒரு ஆள் வெளியே போனார். அவர் தான் பார்த்து சொன்னாங்க, நீங்க எந்த நேரம் வந்தீங்கன்னாங்க. அவங்க எல்லாரும் வரக்கூடிய சாதாரண நேரத்தான் வந்திருக்கிறாங்க. ஆனா நீங்க முதலிடத்தை பெற்றதா செய்தி வந்தது, ஆனா நான் எல்லாத்தையும் விட முதல் இடத்துக்கு சுபு ஜமாத்துக்கு வந்துட்டேனே, அப்படி இருந்து எனக்கு 2வது இடம் என்று சொல்லப்பட்டது. உங்களுக்கு எதனால முதலிடம் கிடைத்தது என்று சொன்னாங்க. நான் ஒரு வாரம் முந்தின வாரம் ஜும்மா முடிச்சுட்டு போகும்போதே நியத்து வச்சிருவேன், இன்ஷா அல்லாஹ் ஆயாத்தா இருந்தா நம்ம அடுத்த வாரம் ஜும்மாவுக்கு போகணும். அந்த நியத்தினாலதான் அல்ல எனக்கு நான் லேட்டா போனாலும் முதல் இடத்தினுடைய நன்மையை தந்துட்டான்னு சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை, நியத்துக்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக.